எஸ்பிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வெற்றிக்கான பாதை, இது ஒரு உங்களுக்கான பாதையாக இருக்கட்டும். ஸோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இதற்கான டேட்டை அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன கடைசி நாள் அப்படிங்கிறது நாளைக்கு தான் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 5 வகையான இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 5 என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் அந்த 5 என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஐடி ட்ரான்ஸ்ஃபர், அதே மாதிரி நம்மளுக்கு இமெயில் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை பல்க்கு சஸ்பெண்டட் ஐடிஸா அப்படிங்கிறது தான் அந்த 5 வகையான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த 5மே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் நான் உடனடியாக தர்றேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அந்த 5 என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ அப்படி நம்ம அந்த 5 இன்ஃபர்மேஷனையும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லாஸ்ட் டேட்டும் நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே வந்து இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், யாரெல்லாமே வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், யாருக்கெல்லாமே வந்து அன்பிளாக் அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரியாக அவங்களுக்கு வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய ஐடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ரீஃபண்டு வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், நான் வேண்டாம், நான் மறுபடியும் வந்து எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பல்க் சஸ்பெண்டட் ஐடிஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாங்க அதை முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ 9/7/2024 அன்பிளாக்டு ஐடிஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கன்சிடர் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ரீஃபண்டு தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது ஐடி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது வந்து சில பேர் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, என்னோடய அப்ளைனுக்கு என்னோடய ஐடியை கொடுத்துட்றேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் ஐடியை கொடுத்துட்றேன், நான் வந்து அவங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டேன், ஸோ அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் சில பேர் வந்து ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கும் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து மெயில் ஐடியில் ஜிமெயிலுக்கு காமெயில்னு கொடுத்துருந்தீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான மிஸ்டேக், இமெயில் ஐடியில் மிஸ்டேக் இருக்குது, இல்லை இமெயில் ஐடியில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து நாளைக்கு லாஸ்ட்டு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ எந்த மெயிலுக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, sbo@tvm@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து ரீஃபண்ட் ரெக்வஸ்டட். சில பேர் வந்து ரிஜெக்ட் பட்டன் கொடுத்துட்டேன், எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு கொடுத்துட்டேன், இப்போ நான் மறுபடியும் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ சார், ஐ வுட் லைக் டு கண்டினியூ எஸ்பிஓ அப்படின்னு நீங்கள் மெயில் டைப் பண்ணி உங்களோட ஸ்டாஃப் ஐடியோட நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் திரும்பி வரும், இமெயில் திரும்பி வரும். ஸோ அந்த இமெயிலில் நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி மறுபடியும் கண்டினியூ ஆகும். அடுத்து வந்து ஓல்டு பல்க் சஸ்பெண்டு. அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பல்காக எல்லாத்துக்கும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் ப்ரூஃப் ப்ராப்பராக இருந்ததோ அவங்களோட ஐடிஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணாங்க. ஒரு சிலது வந்து ப்ரூஃப் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலேருந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை மென்ஷன் பண்ணி, என்னோடய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு, மறக்காமல் என்னோடதை வந்து அன்பிளாக் பண்ணி விடுங்க அப்படிங்கிறது மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய விரைவில் எல்லா தகவலும் வந்துடும். பட் இதெல்லாமே நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்துருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை மறக்காமல்